பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாய் ஒரு வார்த்தையை பேசுறாரு. எஸ்ராவில் 9:14 வார்த்தை எப்படி இருக்கு? இந்த அருவருப்புள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? ஏன் நீங்கள் பலனற்று போய்விட்டீர்கள் என்றால், அருவருப்புள்ள சந்ததிகள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் சம்பந்தம் கலந்து விடுகிறோம். நீங்கள் ஒருவேளை அருவருப்புள்ளவர்கள் மத்தியில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனோடு வலது பாரசத்தில் வீற்றிருக்க வேண்டியவர்கள். தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்க வேண்டிய நீங்கள் பலனற்று போயிட்டீங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உங்க சம்பந்தம் வேறு எங்கேயோ கலந்து விட்டது. உங்க ஆவியின் சம்பந்தம் வேறு யாரு கூடயோ கலந்துட்டு, உங்களுடைய ஆவியில வேற யாரு கூடயோ சம்பந்தம் கலந்துட்டீங்க, வேறு யாரு கூடயோ ஒருவேளை ஒப்புரவாகி விட்டீர்கள். வெளியில பார்க்கும் பொழுது நல்ல ஜோம் பண்ணுவாங்க, ஆனா அவர்கள் பழக்கத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோசமானவர்களா இருக்கிறாங்க. மோசமான காரியங்களை அவங்க கேட்க, அவங்க பேச, இவங்க கேட்க, அப்படியே காரியம் போய்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் முடியும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் மகா விரும்பிச்சா, என் மகன் விரும்பிச்சான், அதனால பிரஜாதி ஆனாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்றேன். ரட்சிக்கப்படாத பிள்ளையா பரவாயில்ல, அது எப்படினாலும் பரவாயில்ல, அவங்க மனமாற்றி கொண்டு வந்துருவாங்க, அவங்க ரட்சிப்புகளை நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து போனால் உங்களுடைய பலன் குறுகி போகும். பாருங்களேன், இந்த அருவருப்புள்ள சந்ததியோட சம்பந்தம் கலந்த சந்ததி சாபத்தில் இருக்கும். பயங்கரமான சாபத்தில் இருக்கும், சாபத்தில் பயங்கரமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் அருவருப்புள்ள ஜனங்களோடு கலந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாரோடு கலந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பேச்சு யாரோடு இருக்கிறது? உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாரோடு இருக்கிறது? உங்களுடைய உறவின் முறை யாரோடு இருக்கிறது? நீங்கள் பேசுகிற சில ஆவிக்குரிய சிந்தனை உள்ள நபர்கள் யாரு? அருவருப்புள்ளவர்களா, இல்லை என்றால் அசுத்த ஜனங்களோடு சம்பந்தம் கலந்தவர்களா? சில நேரங்களில் நாம் கொஞ்சம் பாவ பழக்கத்திலே அடிமைப்பட்டு அசுத்தமான வேறு அந்நிய ஜனங்களோடு, அந்நிய பெண்ணோடு, அந்நிய ஆணோடு சம்பந்தம் கலந்து விடுகிறோம். மோசமான காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறோம். ஆண்டவர் நம்ம இன்னைக்கு சொல்றாரு, நீ அந்நிய ஜனத்தோடு சம்பந்தம் கலந்தால் நீ என்னுடையவளா என்னுடையவனா இருக்க மாட்டேங்கிறாரு. நம்ம சொல்றோம், அவங்க நல்ல அன்பா பேசுறாங்க பிரதர், அவங்க நம்மளுக்கு ஆறுதலா இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில ஆண்கள் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா பேசிச்சு பிரதர், இவங்க எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க, அதனால நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சகோதரி, இந்த சகோதரன் என்கிட்ட நல்ல அன்பா பேசுறாரு, இந்த சகோதரன் வேற புறமதஸ்தர் தான், அந்நிய சம்பந்தம் கலக்கிறவர் தான், ஆனா இவர் என் கூட நல்லா இருக்காரு, ஆமா நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அங்கோடு சில வித்தியாசமான உறவின் முறைகளில் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு உங்களை பார்த்தான் சொல்றாரு, நீங்கள் அந்நிய ஜனங்களோடு, அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கிறது என்ன?
இன்னைக்கு கைவிடுங்கன்னு சொல்றாரு. சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, அந்நிய ஜனங்களோடு அந்நிய காரியத்தோடு கலக்காதன்னு சொல்றாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய தீர்மானத்தோடு, அவரால் அழைக்கப்பட்டவர்களோடு, ரட்சிப்பின் அனுபவம் உள்ள பிள்ளைகளோடு, மனம் திரும்புகிற அனுபவம் பிள்ளைகளோடு, மனம் திரும்புதலின் நிச்சயத்தை அனுபவத்த பிள்ளைகளோடு நீங்க போங்க, அதுதான் உங்களுக்கு தகுன்னு சொல்றாரு. ஆனால் அருவருப்புகளை பின்பற்றுகிற அருவருப்புள்ள ஜனமே, அருவருப்புகளை தேடி ஓடுகிற அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்க விரும்புகிற, பரவாயில்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற ஜனமாய் நீங்கள் இருந்தால் ஆண்டு சொல்ல, இந்த நேரத்தில் நீங்கள் பலனற்று போய் இருக்கிறீர்கள். நீங்கள் பலன் கொள்ளுங்கள். அருவருப்பான ஜனங்களை விட்டு வெளியே வாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? ஆண்டோட்ட போய் கேளுங்க, ஆண்டோட நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், இல்லை அப்படின்னா நான் தெரிஞ்சுதான் மாட்டினேன், மாத்திரலான்னு மாட்டினேன், ஆனால் இன்னைக்கு வெளியே வர முடியல. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி விட உங்களுக்கு இறங்கி வராரு. இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். பழைய பலன் உங்களுக்குள்ள வருகிறது. பழைய மகிமை, பழைய அபிஷேகம், பழைய ஒரு பெரிய திட்டம், பழைய ஒரு பெரிய அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தின் வல்லமை உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் மேல இன்னைக்கு கடந்து வருகிறது. நீங்கள் எழும்புகள், பலன் கொள்ளுங்கள், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அந்நிய அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்காதிருங்கள். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.